அடடடடா, சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாமா? வாங்க ஸ்வீட்டீஸ், என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிக்கன் ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், கேப்சிகம், முட்டை, பச்சை மிளகா, கோஸு இதெல்லாம் தான் மெயின். ஊற வச்ச அரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறது வந்து பாதி வெந்தும் வேகாமல் வேக வைக்கணும். அது கூட வந்து ஆயிலு, உப்பு, வேறு வந்து பட்டை, இலை போட்டோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப குழஞ்சிரும். இப்போ எனக்கு தேவையான எல்லா வெஜ்ஜஸையும் நான் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சு அது 65 வைக்கலாம். அதுக்கு தேவையானது உப்பு, சில்லி பவுடர், சிக்கன் 65, லெமன், அதுக்கப்புறம் வந்து நான் முட்டை எல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மேக்னேட் பண்ணி நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம் கொஞ்சம். அதுக்குள்ளே இப்போ அரிசி வடித்து எடுத்திங்கன்னா இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். இப்போ சிக்கனையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா? ஏன்னா இதுதானே நம்மளுக்கு தேவையான பொருள். ஸோ சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவும் எதுக்கு சிக்கன் எடுத்தாலே பிரியாணி, கிரேவி, 65, நம்மளும் வீட்லேயே வந்து சிக்கன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாமே. கடையிலே வாங்கணும், ஒரு பாக்ஸ் தான் தருவான். அது பத்துமோ பத்தாதோ, இது வந்து காணும்படியாக நம்ம வச்சு சாப்பிட்லாம்ல. இப்போ நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் அதுவே வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன் நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடும். இப்போ அது கூடயே சேர்த்து நான் வெங்காயமும் போட்டுக்கிறேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், தனித்தனியாக பண்ணாமல் ஒரே ப்ராசஸில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த வெங்காயமும் ப்ரௌனிஷாக வரும், முட்டையும் வந்து கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகும். சரிங்களா? ஏன்னா வந்து நீங்கள் அப்படி கிண்டாமல் விட்டிங்கன்னா இதுவாகிடும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய வெஜிடபிள், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, கேப்சிகம் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது 1/2 கொஞ்சம் பாதி வெந்தும் பாதி வேகாத ஸ்டேஜ் வரும்போது நான் அது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி, ஏன்னா ரொம்ப காயம் வந்து வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதையும் ஒரு கிண்டினதுக்கப்புறம் கோஸையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகலாம் அப்படின்னா, நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டுக்கிறேன். சரியா? ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இது ஸ்டஃபிங்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லியும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன எடுத்துருக்கேன்னா சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஹாப்பி மாலில் ரெட் கலர் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா இருக்கும். அது எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்ததுங்க. நானே ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஆகிட்டேன், அவ்வளோ நல்லா இருந்தது. கூட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலாட்டமாக என்கிட்ட ஆனியன் இலை இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து கொத்தமல்லி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா என்னோடய சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு? நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.